நம்ம டெக்னிக்கல் கேம் ஆரம்பிக்க வேண்டியதான். தலைமுடி வெள்ளையா இருக்கு, மீச கருப்பா இருக்கு, ஆளே ஒரு தினசா இருக்கானே. சார் நீங்க யாரு? அவளை யோசிச்சு சொல்லுவாரு. கம்முனு. அது சரி சரி. டக்குசு சரி ஆரம்பிப்போம். குச்சி சும்மா நிக்கிறானே, இவன் தான் ஓனரா? இது யாரு, உங்க மூத்த பொண்ணா? ஐயோ ஆத்துக்காரிங்க. ஓ ஆத்துக்காரி. அப்ப இது பூக்காரியா? பூக்காரியா? இது என் பொண்ணுங்க. பொண்ணா? நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் நாய்கள் நலவாரியத்திலிருந்து வர்றேன். என் பேரு மிஸ்டர் நடராஜன், எம்ஏ பிளாசபி. ஏங்க நாய்கள் நலவாரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. யார் தான் கேள்விப்பட்டிருக்கா? எது? அசு, இந்த நாய் தெரு நாயா வீட்டு நாயா? வீட்டு நாய்ங்க. அப்புறம் ஏன் கட்டி போட்டிருக்க? அப்பப்பா கட்டி போடுவா, அப்பப்பா அவுத்து விடுவோம். என்ன நாய்க்கு அடியில நொச நொசன் இருக்கு? அது கொஞ்சோண்டு ஒண்ணுக்கு போயிருச்சுங்க. ஒண்ணுக்கு? நாயை கட்டி போட்டனால ஆய் போகும், ஒண்ணுக்கு போகும், வாமிட் வரும். அதனால வைரஸ் ஸ்ப்ளிட் ஆகி வீடு விட்டு வீடு போகும், தெரு விட்டு தெரு போகும், ஊரு விட்டு ஊரு போகும், நாடு விட்டு நாடு போகும். இது சயின்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வைரஸ் உலகம் பூரா பரப்புறதுக்காக நீ ஏஜெண்டா ஒர்க் பண்ணேன்னு உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். சார், நாய் ஒரு சொட்டு ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்களா சார்? சரி, காலையில நாய்க்கு என்ன புட்டு போட்ட? வடகரிங்க. வடகரி போட்டியா? எல்லாரும் நாய்க்கு பிடிகரி போடுறாங்க, நீ வடகரி போட்டுக்க. நோ டிசப்பாயிண்ட். ஓகே சார். சரி அதெல்லாம் விடு. கல்யாணம் ஆயிடுச்சா? சார் இப்பதான் சொன்னேன், இது என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு. ஏய் மேன், நாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். நாய்க்கு கல்யாணமா? சார் இப்பதான் என் பொண்ணுக்கே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். ஏய்யா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வாயிலா ஜீவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ சரி பண்ற, அதானே? இப்ப நான் என்ன சொல்றேன், உன் நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அதுக்கு காம வெறி அதிகமாக்கி தெருக்கல்ல இருக்க லட்சக்கணக்கான நாய்களை ரேப் பண்றதுக்கு நீ திட்டம் போறேன்னு உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமா, இந்த ஆள் மேல எத்தனை கேஸ் போட்டிருக்க? நாய்க்கு சாப்பாடு போடாம பட்னி போட்டது 1, கட்டி போட்டு குடும்பப்படுத்தினது 2, நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம காமவரிய தூண்டு 3, 4வது ஐடியா இருக்கா? இருக்கு. சொல்லு. யோ, ஒரு அதிகாரி வரும்போது நாயை ஒண்ணுக்கு போக விட்டு அது அதிகாரியா பார்க்க வச்சது. நான் எங்க பார்க்க வச்சேன்? அந்த ஆளுதான் நேர வந்து குனிஞ்சு மூத்தரத்தை மோந்து பார்த்தாரு. மோந்து பார்த்தனா? நீ நாய் நலவரையத்துக்கு வந்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நாயை வாங்கிட்டு போ. ஐயோ, இன்னும் கேள்வி கேட்பீங்களா? இனிமேல் கேட்போம். என்ன ஜிமிக்கி குபிக்கி? அது நாயோட பேருங்க. நாயோட பேரா? ஆமா, உன் பேர் என்ன? நாமக்கட்டி நாராயணன். நாமக்கட்டி நாராயணன். கரெக்டா காமன் நேரத்துல போன் வரும், கேட்கறத கொடுத்து நாயை வாங்கிட்டு போ. கேட்கறத கொடுத்துட்டா. என்னம்மா? நான் கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணேன். சரி. நாய் நல்ல வாரியம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? என்னது? அப்படி ஒண்ணு இல்லையா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. ஆகா, எல்லாம் பிளான் பண்ணி பொண்ணதான் தூக்குவாங்க, இப்ப நாய் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்ப இங்க வந்துட்டு போனது யாரு? ஏ ராக்கோலி, அண்ணே, அந்த நாமக்கட்டிக்கு ஒரு போன போடு. ஹாய் ஜிமிக்கி, ஐ லவ் யூ. ஐயோ, போன் அடிக்குது. ஏன்னா என்ன ஸ்பீக்கர்ல போடுங்க. இத போறேன். ஹலோ, நாமக்கட்டி நாராயணன் பேசுறீங்களா? சொல்லுங்க. உங்க ஜிமிக்கிய நான் தான் அமுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஜிமிக்கே அமிக்கிட்டு வந்தியா? அட பாவி, அப்ப நாய் நலவாரியன்னு வந்தது. என் நாயை தூக்கிட்டு போனதெல்லாம் நீதானா? சாட் இந்த நாய் சேகர் தான்.
நாய் சேகர அட பாவி நாய் திருடன் சொல்றா. ஏய் லூசு மாதிரி பேசாதே மேன். என்னது லூசா? 50,000 ரூபாய் சர்வீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு உன் நாயை காப்பாத்தி கூட்டி போறதுக்கு வழிய பாரியா கேரட். 50,000? டேய் நான் என்ன திருப்பதி குறுக்கலாடா, திருப்போரூர் குறுக்கல் தானடா. என்கிட்ட ஏதுடா அவள நீ பணம்? குறுக்களோ சறுக்களோ அத பத்தி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ நாய கெச்சு போட்டு தூக்கிருக்கேன். ஏண்டா 2 பிஸ்கெட்ட பிச்சு போட்டிருந்தாலே அதுவா வந்திருக்கு மேடா. இதுக்கு எதுக்குடா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டீங்க? சரி உனக்காண்டி ஒரு 8 டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேங்கிறேன். 49,999 ரூபா 50 காசை ஒரு பண்டலா கட்டி பல்லாவரம் மலை மேல ஏறி கொண்டாந்து கொடுத்துரு. இங்க குடு. சேகரு, நான் மாமி பேசுறேன்பா. யாரு மாமியா? என்ன மாமி? மாமா கட்டில் மேல ஏறியே பல வாரம் ஆச்சு. அவரை போய் பல்லாவரம் மலை மேல ஏற சொல்றியேப்பா. ஏன் மாம்சுக்கு என்னாச்சு? அவருக்கு 2 முட்டியும் போயிடுத்து, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுத்துப்பா. 2 கிட்னியும் பிளாஸ் ஆச்சா? ஆமா. ஒரு கிட்னாப்பர்ட்ட எதுக்கடி ஏன் கிட்னி பத்தி பேசிக்கிட்டு இருக்க? டேய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரணும் அத மட்டும் சொல்லு. மாமா இனிமேல் நான் உங்கள்ட்ட டீல் பண்ண விரும்பல. ஏதாவது நான் மாமிகிட்டே பேசி முடிச்சுக்கிறேன். மாமி இனிமேல் இந்த மேட்டர் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அவர்கிட்ட இருக்க போன புடுங்க. குடுங்க, நான் அவன்கிட்ட பக்குவமா டீல் பண்ணிக்கிறேன். பக்குவமா டீல் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண வச்சிராதடி. நீங்க சத்து சும்மா இருங்கோ. நான் எங்கடா வரட்டும்? மாமி உங்களுக்காக நான் மனசு இறங்கி அடிவாரத்துக்கு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்ன பேமெண்ட் எடுத்துட்டு நேர மலை அடிவாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதை மெல்ல திறந்து உள்ள வச்சிருங்க. மத்தல நான் சரிடாப்பா. மாமி மாமி அப்படியே வரும்போது ஆத்துல கொஞ்சம் புளியோரையும் பொங்கலையும் பார்சல் கட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. எடுத்துட்டு வரேன்டா அம்பி. சரி மாமி. हम तुम मेरे कमरे में बंद हो हैप्पी हैप्पी होया है. போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வந்துட்டேன். முதல்ல பணத்தை உள்ள வை. சரி வச்சிட்டேன். பக்கத்துல குப்பை தொட்டி இருக்குல்ல, அது உள்ள நாய்க்கு எடுத்துட்டு போ. சரி. ஐயோ ஜிம்கி, 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 போலாமா? என்னடா பசங்களா போஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சா? வெரி குட். மாமி கரெக்டா வந்து போட்டுச்சுல்ல. மாமி நம்ம மாமி இல்ல. ஆமா அங்க என்ன கிரவுடு? அவன்தான் டிரைவரு. நமக்கு டெய்லி புது புது கார்லாம் சப்ளை பண்ணுவான்ல. ஆனா அவனுக்கு இதுவரை டீசல் கூட காசு கொடுக்கல. ஓ இன்னைக்கு 9,000 ரூபாய் குத்தாதான் போவான். ஓகே. அந்த ஆசாமி யாரு? அண்ணா அவங்க மெஸ்ஸுண்ணே. நான் திங்கிறது முழுகிறது எல்லாமே என்ன மட்டன் சிக்கன் எல்லாம் 4,000 ரூபாய் கொடுக்கணும்ண்ணே. கொடுத்துருங்க. அப்ப அவங்க எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு மிச்ச பேமெண்ட் பூரா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டுருங்க. ஓகே கண்டிப்பா போட்டுடலாம். அம்மா பாக்ஸ் ஓபன் பண்ணு. இந்த அத புடி. என்ன ஒரு ஸ்பூன் பொங்கல் தான் இருக்கு? ஒரு ஸ்பூன் பொங்கலா? டேய் அதுல எத்தனை ஸ்பூன் இருக்கு பாரு. இந்த பாக்குறேண்ணே. என்ன விபூதி குங்குமம் தான் இருக்கு. புளியோர எங்க இருக்கு பாருடா. விளையாடுறாங்களா? அண்ணா உள்ள ஒரு கவர் இருக்குண்ணே, எடுக்குவா? கவர் இருக்குல எர்ரா. அது என்ன செக்கா இருக்கும்? அண்ணே ஏதோ லெட்டர் எழுதி இருக்குண்ணே. லெட்டரா? ஏண்டா உண்மையான போஸ்ட் பாக்ஸ் நினைச்சு எவனும் லெட்டர் போட்டு போயிட்டானா? எங்க படி. அன்புள்ள அருமை நாயசேகருக்கு உன் பிரியமுள்ள மாமி எழுதி கொள்வது. நன்றியில் நீ நாயாகவே மாறிவிட்டாய். என் ஜிமிக்கியை பத்திரமாக பார்த்து கொண்டதற்கு பைரவ கோவிலில் உன் பெயரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வைத்திருக்கிறேன். உன் கூட்டாளிகள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடவும். பணத்தை பத்தி எதுவும் போட்டிருக்கான்னு பாடுறா. இரு பாக்குறேன். பணம் வைக்கல, கவலைப்படாத அம்பி. நல்ல பழம் வச்சிருக்க. பழமா? அதை யாரு கேட்டது? என்னடா அது? அப்ப பணம் எங்க? அவ்வளவுதான். அடி பாவி சிரிக்கி. கடைசியில் அந்த மாமி பழத்தை வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாளே. ஹலோ ஹலோ. யோ நான் போனை போட்டேன், திரும்ப ஹலோங்கிற. ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு. சொல்லு. அந்த மாமா கரெக்டா பேசிட்டு இருந்தான். அப்புறம் என்னடா மாமி ஊரே பொங்கல் புளியதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இந்த கையில நாய் குத்துட்டு அந்த கையில பண்ட வாங்கிட்டு வீட்டுக்கு வராம
அறிவுல உனக்கு இப்ப பாரு அந்த மாமி வாழ்பத்தை வச்சு யாரையும் காமிச்சு போச்சுல்ல ஹலோ பிசினஸ் பண்ண சொன்னா உன்னை யாரு ரொமான்ஸ் பண்ண சொன்னது? நம்ம பண்றது என்ன பிசினஸ் தாடா? சு, வாய் பேசாத. இப்ப காசுக்கு என்ன பண்றது? இல்லடா அவன் தான் அறிவுலமா பண்றான் பைத்தியக்காரன். அவங்கிட்ட யூக்கிற பேசிட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருந்துகிட்டு என்ன சவுண்ட் விடுறான் பாத்தியாடி சுராங்கனி. மாம்சம் எவ்வளவு மரியாதை இல்லாம கேவலமா பேசுறாங்க பாத்தியா? மாம்சே ம்